ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை லட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு பவுல் ஃபுல்லாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அதை 2 டைம் நல்லா தண்ணி விட்டு அலசிடுறேன். நல்லா அலசிட்டு அந்த தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு வெள்ளை துணியில் காய வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். இது கொஞ்ச நேரம் காயட்டும். இந்த கருவேப்பிலை லட்டு செய்கிறதுக்கு நம்ம சீட்ஸ் எல்லாம் சேர்த்து அரைக்க போகிறோம். இதுக்கு நான் 5 வகையான சீட்ஸ் எடுத்திருக்கேன். ஆளி விதை, சன்ஃப்ளவர் சீட்ஸ், வாட்டர்மெலன் சீட்ஸ், குக்கும்பர் சீட்ஸ் அண்ட் பம்கின் சீட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் முதல்ல ஆளி விதை ஃப்ளாக்ஸ் சீட்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் சீட்ஸ் கருகாது. இந்த கருவேப்பிலை லட்டு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு லட்டு. ஹேர் ஃபால் இருக்கிறவங்க இந்த லட்டை அடிக்கடி எடுத்துக்கிட்டா ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். ஹேர் லாஸையும் தடுக்கும். ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ வறுத்தாச்சு நம்ம ஃப்ளாக்ஸ் சீட்ஸை. அதே கடாயில் சன்ஃப்ளவர் சீட்ஸையும் ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுக்கலாம். இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ அதையும் அந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ அதே கடாயில் நம்ம குக்கும்பர் சீட்ஸ் ஆட் பண்ணி வறுத்துக்கலாம். சீட்ஸே சாப்பிடாத குழந்தைங்களுக்கெலாம் கூட இந்த மாதிரி லட்டு மாதிரி செஞ்சு தந்தால் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதையும் நல்லா வறுத்து அந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ வறுபட்டுடுச்சு. இதையும் நம்ம அந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே கடாயில் நம்ம வாட்டர்மெலன் சீட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த சீட்ஸ்லாம் ஆட் பண்ணி பவுட்ரு பண்ணி ஒரு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் எடுத்து நீங்கள் லட்டு பிடிச்சி சாப்பிட்டுக்கலாம். அதே கடாயில் இப்போ நம்ம பம்கின் சீட்ஸையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணி இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு. அதையும் நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். அதே கடாயில் நம்ம கருவேப்பிலைகளை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வறுபடட்டும்னு வதக்கிக்கலாம். அதில் இருக்க ஈரத்தன்மைலாம் போகட்டும்னு கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக ஃப்ரை ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
கருவேப்பிலைகளெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகுது. கருவேப்பிலையை தொட்டு பாருங்கள், நல்லா மொரன்னு இருக்கணும். அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கையில் நசுக்கி பார்த்தா உடஞ்சி விழணும். இப்போ இதெல்லாம் கொஞ்ச நேரம் ஆறட்டும். அதே கடாயில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்து அதையும் நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலைகளே சாப்பிடாத குழந்தைங்களுக்கெல்லாம் கூட இந்த மாதிரி லட்டு செஞ்சு தந்தால் விரும்பி சாப்பிடுவாங்க. என்னால் டெய்லி கருவேப்பிலை எடுத்துக்க முடியலன்றவங்க இந்த மாதிரி பவுடராக ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் எடுத்து லட்டு பிடிச்சிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அதை பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பவுடர் பண்ணியாச்சு. இன்னொரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருந்த சீட்ஸையும் கருவேப்பிலைகளையும் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பவுடராக பொடி பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணும்போது பார்த்து அரைங்க. ஏன்னா சீட்ஸ்லேருந்து எண்ணெய் வெளியே வரும். அதனால் பல்ஸ் மோடில் விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக இருக்கணும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம பவுட்ரு பண்ண சீட்ஸையும் இதில் கொட்டிக்கோங்க. சீட்ஸ் அண்ட் கருவேப்பிலைகளை நான் 2 பேட்சாக அரைச்சி இதில் கொட்டிக்கிறேன். இப்போ தேங்காவை ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் அரைச்சிக்கலாம். நான் நெய் காய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் பவுடர் பண்ண நாட்டு சர்க்கரையை கொட்டிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்த சீட்ஸ் அண்ட் கருவேப்பிலை பொடியையும் இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ பொடி அவ்வளோ சேர்த்துக்கோங்க. மீதியை நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ வேணுமோ அப்போ எடுத்து லட்டு பிடிச்சிக்கோங்க. இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த தேங்காய் துருவலையும் இதில் போட்டுக்கலாம். போட்டு தேவையான அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நான் முதல்ல 3 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். விட்டு நல்லா கலந்துக்கிறேன். லட்டு பிடிக்க வர அளவுக்கு நீங்கள் நெய் விட்டுக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் நெய் போட்டுக்கிறேன். நான் மொத்தம் 5 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். எனக்கு அப்போ தான் லட்டு பிடிக்க வந்துச்சு. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நெய் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா லட்டு பதத்துக்கு உருண்டை பிடிச்சி வச்சுருங்க. அவ்வளோதான், நம்ம கருவேப்பிலை லட்டு சூப்பராக தயாராகிடுச்சு.